இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய தேசிய இயக்கம். அதில் பகுதி 1 பார்ப்போம். மொத்தம் 5 பகுதிகளாக இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். பகுதி 1 பார்ப்போம். இந்திய தேசிய இயக்கம்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஐஎன்எம்மில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் ஐஎன்சி ஒரு பெரிய பகுதி. இந்திய தேசிய இயக்கம் காங்கிரஸ். முதல்ல காங்கிரஸை தோற்றுவித்தவர்கள் யாரெல்லாம்னா ஏஓ ஹியூம் மற்றும் டபிள்யூ வெட்டர்பர்ன். இதில் ஆப்ஷனில் ஏஓ ஹியூம் மட்டும் கொடுத்துருந்துச்சுன்னா ஏஓ ஹியூம் மட்டும் போட்டுருங்க. டபிள்யூ வெட்டர்பர்னு சேர்ந்து கொடுத்துருந்துச்சுன்னா ரெண்டையும் சேர்த்து போடுங்க. இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தவர் ஏஓ ஹியூம் மற்றும் டபிள்யூ வெட்டர்பர்ன். இதில் ஏஓ ஹியூம் யாருன்னா ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி, ஆங்கிலேயர். ஏஓ ஹியூம் ஒரு ஆங்கிலேயர், ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி. அடுத்தது காங்கிரஸின் கூட்டங்கள். முதல் 3 கூட்டங்கள் எங்கெங்கே நடைபெற்றுச்சுன்னா 1885 பம்பாயில் நடைபெற்றுச்சு. தலைவர் டபிள்யூசி பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி. இவரை தலைவராக முன்மொழிந்தவர் யாருன்னா ஜிஎஸ் ஐயர், ஜி சுப்பிரமணிய ஐயர், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர். நடைபெற்ற நாள் என்னன்னா டிசம்பர் 28 1885 காங்கிரஸின் முதல் கூட்டம் நடந்துச்சு. காங்கிரஸின் முதல் கூட்டம் டிசம்பர் 28 1885 நடக்கு. காங்கிரஸோட ஒரு மரபு ஆண்டு இறுதியில் கூட்டத்தை கூட்டுறது தான் காங்கிரஸின் ஒரு மரபாக இருக்குது. இதில் எத்தனை பேர் பங்கு பெற்றாங்கன்னா 72 பேர் பங்கு பெற்றாங்க. அந்த 72 பேரை என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரேவ் 72, அதாவது தைரியமான ஒரு 72 பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த கூட்டம் எங்கே நடைபெற்றுச்சுன்னா 1886 கல்கத்தாவில் நடைபெற்றுச்சு. இந்த கல்கத்தா மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஐயா தான் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர். இந்த 2வது காங்கிரஸ் மாநாட்டில் என்ன நடக்குன்னா டஃப்ரின் பிரபு, ஆங்கிலேய டஃப்ரின் பிரபு தேநீர் விருந்து கொடுக்காரு. தொடக்கத்தில் காங்கிரஸ் ஒரு வெள்ளை ஆங்கிலேயர்களால் உந்தப்பட்டு தான் தொடங்குறாங்க. என்னென்னா இந்தியாவில் கலகம்லாம் இப்போ அந்த டைம் நடக்கிற மாதிரி இருக்குது, அதை அடக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தான் காங்கிரஸ். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அமைப்பு தான் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் அமைப்பு மூலமாக மக்கள்கிட்ட இருந்து வர கழகத்தெல்லாம் அடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் காங்கிரஸ் ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு அடையாளமாக 2வது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தாவில் நடக்கும்போது தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக இருக்கார். அப்போ டஃப்ரின் பிரபு ஐயா ஆங்கிலேயர் தேநீர் விருந்து கொடுக்காரு. அடுத்து 3வது காங்கிரஸ் மாநாடு 1887 மெட்ராஸில் நடக்கு. இதுக்கு தலைவர் யாருன்னா பக்ருதீன் தியாப்ஜி. 1887 மெட்ராஸ், பக்ருதீன் தியாப்ஜி. சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடக்குது. இந்த மாநாடுகள் காங்கிரஸோட நோக்கம் என்னன்னா மக்களின் எழுச்சியை அடக்குதல். காங்கிரஸில் முதல்ல உறுப்பினர்கள் யாரெல்லாம் சேர்னவங்கன்னா படித்தவர்கள் மட்டுமே ஃபஸ்ட்டு காங்கிரஸில் சேர்றாங்க, படிக்காதவங்கள சேர்த்துக்கல. வேறு காங்கிரஸ் இப்போ என்னென்ன பணிகள் செய்திருக்குன்னா கோரிக்கைகள் அனுப்புறது ஆங்கிலேய கவர்மெண்ட்டுக்கு, துண்டு பிரசுர விநியோகம், அந்த கோரிக்கைகளில் நிறைவேற்றப்பட்ட கோரிக்கைகள் குறித்து விளம்பரமாக தன் பெருமை பேசும் விளம்பரமாக துண்டு பிரசுர விநியோகம் இதெல்லாம் பண்ணுறாங்க. மிதவாதிகள் அங்கே தொடக்க காலத்தில் காங்கிரஸை தலைமையேற்று கொண்டு போனவங்க மிதவாதிகள் தான். மிதவாதிகளின் காலம் என்னன்னா 1885 to 1905. மிதவாதிகளின் காலம் 1885 to 1905. மிதவாதிகளோட கோரிக்கைகள் என்னென்னலாம், உப்பு வரியை நீக்க வேண்டும், நில வரியை குறைக்க வேண்டும். இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் பண்ணி கொடுக்கல. ஏன்னா அவன் நம்ம நாட்டுக்கு வந்ததே எதுக்கு, கொள்ளையடிக்கிறதுக்கு. அவன் எப்படி கொள்ளையடிக்கிறதுலேருந்து வளருவான்? ஸோ வரியெல்லாம் அவங்க நீக்கலை. ஒரு சில கோரிக்கைகளை மட்டும் ஆங்கிலேய கவர்மெண்ட் ஒரு அடையாளமாக சரி கேட்டதை பண்ணி தருவாங்கிறதுக்கு ஒரு கண் துடைப்புக்காண்டி ஒரு 2-3 கோரிக்கைகளை மட்டும் ஆங்கிலேய கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குது. சட்டமன்ற விரிவாக்கம், நீதி மற்றும் நிர்வாகத்துறை பிரிப்பு. சட்டமன்றத்தை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணுன்னு கேட்குறாங்க. வேறு நீதி மற்றும் நிர்வாகத்துறையை பிரிக்க சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பிரிக்கணும் அப்படிங்கிற அந்த 2 பிரிவையும் 2க்கும் தனித்தனியாக போஸ்டிங் போட்டு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத கோரிக்கையாக வைக்கிறாங்க. 1892 கவுன்சில் சட்டம் நிறைவேற்றப்படுது.
இந்த கவுன்சில் சட்டத்தின்படி சட்டமன்ற விரிவாக்கம் மற்றும் இந்தியர்களின் சட்டமன்ற பங்களிப்பு உறுதி செய்யப்படுகிறது. சட்டமன்றத்தை விரிவாக்கம் பண்ணி சட்டமன்றத்தில் இந்தியர்களையும் உறுப்பினர்களாக சேர்த்துக்கிறாங்க. நீதி மற்றும் நிர்வாகத்துறையை பிரிச்சுறாங்க. நீதி மற்றும் நிர்வாகத்துறை பிரிப்பு. ICS தேர்வு இந்தியாவில் நடத்தப்படுது. அது வரைக்கும் இங்கிலாந்தில் மட்டும் நடத்தப்பட்டு இருந்த ICS தேர்வு அதுக்கப்புறம் இந்தியாவிலையும் நடத்துகிறாங்க. கோரிக்கைகள் அதிகரிக்க காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆங்கிலேயர்கள் கண்டுக்கிடாமல் விட்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் அவங்க பார்வையில் காங்கிரஸோட தத்துவம் என்னன்னா வடிகுழாய் தத்துவம். ரொம்ப நிறைய கோரிக்கைகள் கொடுப்பாங்க, 1-2 கோரிக்கை மட்டும் நிறைவேற்றி கொடுக்கறது. ஆங்கிலேயர்கள் காங்கிரஸின் மேல் வைத்திருந்த தத்துவம் வடிகுழாய் தத்துவம். அடுத்து 4வது மாநாடு 1888 அலகாபாத்தில் நடக்குது. ஜார்ஜ் வூல் ஒரு ஆங்கிலேயரே இதற்கு தலைவராக இருக்கார். 1888ஆம் ஆண்டு அலகாபாத்தில் 4வது காங்கிரஸ் மாநாடு நடக்குது. தலைவர் யார்? ஜார்ஜ் யூல், ஒரு ஆங்கிலேயர். மிதவாத தலைவர்கள் யாருன்னா ஏஓ ஹியூம். காங்கிரஸின் ஞானத்தந்தை யாருன்னா டஃப்ரின் பிரபு. காங்கிரஸின் ஞானத்தந்தை டஃப்ரின் பிரபு, அவர் ஒரு வைஸ்ராய். அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி ஐயாவை பற்றி பார்ப்போம். தாதாபாய் நவ்ரோஜி ஐயாவை பற்றி பார்ப்போம். 1856 லண்டன் கிழக்கிந்திய கழகத்தை நடத்துகிறாரு. லண்டனில் 1852 பம்பாய் கழகத்தை நடத்துகிறாரு. லண்டன் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கார். முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதர் அப்படின்னு தாதாபாய் நவ்ரோஜி ஐயாவை சொல்கிறாங்க. ஏன்னா இவர் லண்டன் பார்லிமெண்ட்டில் இந்தியர்களோட பிரச்சனைகளை பற்றி குரல் கொடுக்குறாரு. அதனால் இந்தியாவுக்கான அதிகாரப்பூர்வமற்ற தூதர் அப்படின்னு இவரை சொல்கிறாங்க. இவர் ரொம்ப காலமாக நாட்டுப்பணியில் ஈடுபட்டார். அதனால் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவர் எழுதிய நூல் இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும், அதாவது இந்திய வளங்கள் எவ்வாறு ஆங்கிலேயர்களால் கொள்ளையடிக்கப்படுகிறது அப்படிங்கிறத விளக்கமாக தன்னுடைய நூலான இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலில் தாதாபாய் நவ்ரோஜி ஐயா எழுதுறாரு. இந்த நூல் வெளியே மக்கள்கிட்ட பிரபலமான உடனே ஆங்கிலேய கவர்மெண்ட் பயந்துட்டு வெல்பி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியில் உறுப்பினராக தாதாபாய் நவ்ரோஜியை போடுறாங்க. அவர் எழுதின அதோட விளைவு, அவரோட எதிர்ப்போட விளைவு தாதாபாய் நவ்ரோஜி ஐயா இந்தியாவில் வறுமையும் பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரோல் இன் இந்தியா அந்த புத்தகத்தின் மூலமாக தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தணும்னா ஆங்கிலேய கவர்மெண்ட் வெல்பி கமிட்டியை உருவாக்கி அதில் தாதாபாய் நவ்ரோஜி ஐயாவை ஒரு உறுப்பினராகவும் போடுது. 1906 கல்கத்தா மாநாட்டுக்கும் இவரையே தலைவராக போடுறாங்க. 1906 கல்கத்தா மாநாடு. தலைவர் சுயராஜ்யம் காங்கிரஸின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. 1906 கல்கத்தா மாநாட்டில் சுயராஜ்யம் காங்கிரஸின் நோக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஒரு தலைவர் கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே யாருன்னா மிதவாத தலைவர். மிதவாதிகளின் தலைவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. தீவிரவாதிகளின் தலைவர் பாலகங்காதர திலகர். அதை நம்ம இன்னொரு இதில் பார்ப்போம். காந்தியின் குரு என்று அழைக்கப்படுவர் கோபாலகிருஷ்ண கோகலே. காந்தியின் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்த ஒரு தலைவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். இவர் தான் இந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்கினதில் முக்கிய தொடங்கியவர் ஜி சுப்பிரமணிய ஐயர். ஒரு பார்ட்னராக இந்து மற்றும் சுதேசமித்திரன் பத்திரிகையை தொடங்குறாரு. அந்த டைம்லேயே தன்னுடைய விதவை மகளுக்கு மறுமணமும் செஞ்சு வைக்கிறாரு ஜி சுப்பிரமணிய ஐயர். இன்னைக்கு அவ்வளோதான். மிச்சத்தை இந்திய தேசிய காங்கிரஸுக்கான அடுத்த வீடியோவை நாளைக்கு நம்ம பார்ப்போம்.